வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் தாயார் வாராகி அம்மனின் கோவில் கும்பாபிஷேகத்தை தான் நம்ம கண்டு தரிசனம் செய்ய போகிறோங்க. அருமையான ஒரு பதிவுங்க. இந்த தரிசனம் செய்வதால் மிகவும் நற்பலன்கள் நமக்கு அமையுன்றதில் சந்தேகமே கிடையாது. கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் சிலைக்கு கண் திறப்பு, ஹோமங்கள், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நாராயணா ஹோமம், அந்த மாதிரி நிறைய ஹோம பூஜைகள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனை சயன கோலத்தில், அதாவது படுக்கிற கோலத்தில் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் மட்டுமே நாம் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த கோயில் குருக்கள் சொன்னார். அந்த அற்புதமான தரிசனமும் கும்பாபிஷேகத்தின் போது தாயார் வாராகி அம்மனின் திருமாங்கல்ய தரிசனமும் இந்த பதிவில் இருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். तम यज्ञः संवरत्कारः संविन्द्रः संरुद्रः संविष्णुस्तं ब्रह्मस्तं प्रजापतिः तं ददाप आपो ज्योतिरो समर्थं ब्रह्मभूर्भुवस्सुरो ईशान्यः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो देवदेवोत्तमः श्री अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक सर्वदेवताभ्यो नमः श्री महा अनुग्रह साई बाबा देवालय रूपाण्डवताभ्यो नमः श्री महा स्वर्ण वाराहि अम्मदेवतानां प्रतिष्ठाप समयान्तरूपान्वर्धनां प्रथमकालान्तरूपान्वर्धनां वेदोक्त मन्त्रपुष्पं समर्पयामि. ओम शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சுவாமியை வந்து சயனாதி வாசம், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க படுத்துட்டு இருக்காங்க, படுக்கிற கோலத்தை பார்க்க முடியும். நாளையில இருந்து எல்லாருக்கும் உட்கார்ந்த கோலத்துல எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணுவாங்க. நான் போகும்போது இது அப்படியே வீடியோ எடுக்கிறேன். கண்ணாடியில தான் பார்க்கணும், நேரடியா பார்க்க கூடாது. லக்ஷ்மி 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 வெயிட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கேன். கும்பாபிஷேகத்தின் முதல் நாள் இந்த சயன வாசம், அதாவது படுக்கிற கோலம், அந்த தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ கொண்டு போய் பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு. அந்த ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறுநாள் விடியற்காலை காலை 7:30லேருந்து 9க்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு
பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சாச்சுங்க. இது காலையில் நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்துட்ருக்கீங்க. கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அந்த தர்பையை தான் அந்த மாதிரி அம்மன் மேலே சாய்ச்சி வச்சுருக்காங்கங்க. பூ அலங்காரம்லாம் முதல் நாள் ராத்திரியே அழகாக அந்த பீடத்துக்கு பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மன் அமர்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ கும்பாபிஷேகம் ஆரம்பிக்க போதுங்க. இப்போ வாராகி அம்மனுக்கு அலங்காரம்லாம் செஞ்சாச்சுங்க. புடவை சாற்றி பூமாலையெல்லாம் போட்டு நகைகள்லாம் அணிவிச்சு தாய் வாராகி அம்மனை பார்க்கவே கண் கோடி வேணுங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ பூஜைகள்லாம் தயாராக இருக்குங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. माँ वारागी अन्नगी पोट्री पोट्री ओम वारागी ओंगार वारागी बाबा वारागी वंदे वंद कप्पाई वारागी ओम वारागी ओंगार वारागी बाबा वारागी वंद विटाई वारागी वंद कप्पाई वारागी ओम वारागी ओंगार वारागी बाबा वारागी वंद विटाई वारागी वंद कप्पाई वारागी धान्यम नैवेद्यं समर्पयामि नारीकलकले प्रसादं सुवर्णपुष्पं समर्पयामि अद्याद्रूपं जपतादितानं सौर्णमाल्यान्तं अक्षतां समर्पयामि अद्याद्रूपं ब्रह्मसूर्यं तत्पुरुषं विष्णुस्वं नारायणं सर्वेषां समर्प्य यतन्नमः ओम सर्वमङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणे नमोऽस्ते महाकाली महासरस्वती महालक्ष्मीरूपिणे त्रिपुरसुन्दरीं त्रिपुराम्बः देवीं त्रिपुणेश्वरीं परब्रह्मस्वरूपिणीं अलङ्काररूपान्तरदादितानां परब्रह्मरूपाकान्तहं तत्पुरुषं भवस्वदेवरूपान्वतादिताभ्यो नमः सर्व अलङ्काररूपान्वतादिताय वै नमो नमः अद्यो ब्रह्मस्तुत्यन्तरूपान्वतादिताभ्यो नमः ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते अस्याद्रूपं जवतादिताभ्यो नमः मांगल्यधारण मुखोस्तु तोड़ादिंग अब्दे नमस्कार मणिकोंगे अब्दे नमस्कार मणिकोंगे मांगल्यधारण मुखोक्त काले देवताभ्यो नमः वाद्य सकल वाद्य